வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய நிகழ்வாக தவம் பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்கள். வாழ்க வளமுடன் இந்திரா, கேக்குதா? கேக்குது விஜி. வணக்கம். சரி, ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் திரு அடி போற்றி. இறை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, உன்னில் ஒன்றாய் இணைந்து விட விரும்புகின்றேன், உன்னை காட்டென்றேன். எல்லையற்ற பரம்பொருளே, உன்னில் ஒன்றாய் இணைந்து விட விரும்புகின்றேன், உன்னை காட்டென்றேன். சொல்லவில்லையாக காட்சி தூய நிலை உணர்த்தி விட்டான், சொல்லவில்லையாக காட்சி தூய நிலை உணர்த்தி விட்டான். சுத்த வெளி பேரியக்க மண்டலத்தை உள்ளடக்கி, சுத்த வெளி பேரியக்க மண்டலத்தை உள்ளடக்கி, தொல்லை தரும் பருவுடலின் துன்பங்கள் நீத்திந்த, தொல்லை தரும் பருவுடலின் துன்பங்கள் நீத்திந்த, தூய நிலை அறிவடையா காலம் கேட்டேன், தூய நிலை அறிவடைய காலம் கேட்டேன். நில்லாத ஒரு கணமும் மேலே உந்தன், நில்லாத ஒரு கணமும் மேலே உந்தன், நிலவுலக வினை முடிந்தால் நீதி தேர்ந்தேன், நிலவுலக வினை முடிந்தால் நீதி தீர்ந்தேன். எல்லையற்ற பரம்பொருளே, உன்னில் ஒன்றாய் இணைந்து விட விரும்புகின்றேன், உன்னை காட்டென்றேன். குரு வணக்கம். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம், அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவேல் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை, வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின, நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின, நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தொடக்கம் ஆகினை புருவமயம்.
உயிராற்றலான தலை உச்சியில் மையம் கொண்டு இயங்கட்டும். வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். தங்கள் பேரினால் நலம் நீரில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். பேராற்றல் கருணால் உடலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயிர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரிய வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆலியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். விருதுநகர் மண்டல அறக்கட்டளையும் அதை சார்ந்திருக்கும் அனைத்து தவ மையங்களும் வாழ்க வளமுடன். சமூக தொற்றிலிருந்து விடுபட்டு பூரண உடல் நலம், மன அமைதி, பொருளாதாரத்தில் உயர்வு பெற்று மனநிறைவாழ்க வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ வளமுடன். மக்களின் நலனுக்காக சமுதாயத்தில் தொண்டாற்றி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் சிந்தனை உரை வழங்க வந்திருக்கும் மூத்த பேராசிரியரும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவத்தை நடத்தி கொடுத்த விஜயலட்சுமி அவர்கள் வாழ்க வளமுடன். இவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக ஞான யோகம் என்ற தலைப்பில் இதையும் வேதாத்திரியமும் என்று நம்மளுடைய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளோடு மூத்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் நம்மளுக்கு உரையாற்றிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் அதன் நிகழ்ச்சி ஆரம்பிக்க முடியுது. இப்போ அவர் ஏற்கனவே பலமுறை நம்மளோட வந்துடுவார். பலமுறை நம்ம ஜூம்ல இணைந்து தொண்டாற்றி இருக்கிறார். அவர் விருதுநகர் மண்டலம் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம்.
அதே போல் இந்த இணையத்தில் இணைந்திருக்கிற அத்தனை அன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். ஆரம்பிக்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, ஞான யோகம் என்ற ஒரு தொடர் சிந்தனை சில அடிப்படை கருத்துக்களை ஆழமாக நம்முடைய மனதிலே பதிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலவற்றை நாம் நினைவு கொள்ள இருக்கின்றோம். ஞானம், யோகம், 2 வார்த்தைகள். ஞானம் இருந்தால்தான் யோகம் வரும். ஞானம் பெற்றால்தான் யோகத்தை அடைய முடியும். இரண்டுக்கும் பொருள் என்ன? ஞானம் என்பது அறிவை அறிந்த தெளிவு என்று மகரிஷி ஒரு விளக்கத்தை சொல்லுவார். வாழ்க்கை பற்றிய தெளிந்த அறிவை பெற்றவர் வாழ்வியல் ஞானம் பெற்றவராக மதிக்கப்படுகிறார். ஒரு கருவியை பயன்படுத்துகின்றோம், அதனுடைய பயன்பாட்டை சிறு சிறு குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அறிவையும் பெற்றுவிட்டால் அந்த கருவியை பற்றிய ஞானம் என்று சொல்லுகின்றோம். அதே போல் மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஃபைன் ஆர்ட்ஸ், நுண்கலைகளை கற்று மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்கிற போது அது இசை ஞானம் என்றும் கலை ஞானம் என்றும் சொல்லுகின்றோம். இவை அனைத்தும் சமுதாயத்தில் நடைமுறையில் உள்ளவைகளே. எது பரவலாக இல்லை என்றால், ஏன் பிறந்தோம் என்ற கேள்வியை எழுப்பினால் எத்தனை பேரால் அதற்கு விளக்கம் சொல்ல முடியும்? நாம் வாழ்கின்ற முறை சரி என்றுதான் எல்லோருமே வாதிப்பார்கள். வாழ்வது சரி என்றால் வருத்தங்கள் ஏன் வருகின்றன என்ற கேள்வி எழுப்புகின்ற போது தெளிந்த பதிலை தரக்கூடியவர்கள், புரிந்து கொண்டவர்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. அடுத்து, கடவுளை பற்றிய நம்பிக்கை, வழிபாடுகள் உலகம் முழுவதும் இருந்தாலும் தெய்வத்தை அறிந்தாயா என்று ஒரு வினா எழுப்பினால் எத்தனை பேரால் நான் உணர்ந்தேன், இல்லை உணர்ந்து விடுவேன் என்று சொல்ல முடியும்? அந்த தெய்வத்தினுடைய இயல்பு என்ன என்று கேட்டால், இப்படி உடல் ரீதியான வாழ்க்கையை பற்றிய ஞானம் ஓரளவுக்கு இருந்தாலும் கூட வாழ்க்கையின் மூலமும் முடிவுமாகிய பரம்பொருளை பற்றியும் வாழ்வின் நன்மை தீமைகளுக்கான காரண காரியங்களை பற்றியும் வினா எழுப்புகின்ற போது மௌனமே பதிலாக பெறுகின்றோம். இதை அறியாமல் எத்தனை அறிந்திருந்தாலும் வாழ்க்கை நிறைவு பெறாது என்பதுதான் பல நூற்றாண்டுகளாக மனித வரலாறு கண்ட உண்மை. எதை அறியவில்லை என்றால் அறிந்தது அனைத்தும் வீணாக போகுமோ அந்த அறிவைத்தான் சிறப்பாக ஞானம் என்று பேசுகின்றோம், மதிக்கப்படுகிறது. அப்போ நம் சிந்தனையில் ஞானம் என்று நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நமது வாழ்க்கையின் மூலமும் ஆதாரமும் முடிவுமாகிய தெய்வத்தையும் அந்த தெய்வத்தின் விதி ஒன்று உண்டு, தெய்வ நீதி ஒன்று உண்டு, அதையும் புரிந்து
தெளிந்த அறிவுக்கு ஞானம் என்று பொருள். யோகம் என்றால் இணைதல் என்று பொருள். எதனோடு இணைவது என்றால் அந்த தெய்வ நீதியோடு நம்முடைய செயல்பாடுகள் இணைதல். அதான் யோகம். எண்ணம், சொல், செயல் 3 நிலைகளாக நம்முடைய வாழ்க்கை பிரிவு பெற்றிருக்கிறது. எண்ணம் ஒன்றே, செயல் ஒன்றே, சொல் ஒன்றே. செயலை ஆய்ந்து பார்த்தால் உணவு உண்ணுதல் ஒரு செயல், உறக்கம் ஒரு செயல், உழைப்பு ஒரு செயல், சந்ததி விருத்தி செய்தல் ஒரு செயல். இப்போ உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம் என்ற 4 பகுதிகளாக செயல் விரிவு பெறும். அப்போ மனித வாழ்க்கை என்பது எண்ணம், சொல், உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம் என்ற 6 வகைகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும், வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும், லாபங்களுக்கும் நட்டங்களுக்கும், உறவுக்கும் பகைக்கும் இந்த 6 தானே காரணமாக அமையணும். வேற எங்கிருந்து வர முடியும்? தீபாவளிக்கு நாம சாப்பிட்ற ஸ்வீட்ல இருக்கிற கொலஸ்ட்ரால் தானே ஹார்ட் அட்டாக்கு கொண்டு போகும். கடைக்கார ஸ்வீட் விற்கிறதுனாலன்ற ஹார்ட் அட்டாக் போகிற அவருக்கா போகும்? அவருக்கு அது வியாபாரம். ஆரோக்கியம் நமக்கு தானே. அப்ப நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற இந்த இனிப்பு நம்ம வீட்டில் செஞ்சு அளவா சாப்பிட்றது தான் உண்மையான தீபாவளி. யாரோ செஞ்சதை போய் அள்ளிட்டு வந்து நாம எடுத்து கொட்டிக்கிட்டோம்னா கொலஸ்ட்ரால் ஏறாம ஹார்ட் அட்டாக் வராம என்ன பண்ணும்? இப்படி ஒவ்வொரு செயலிலேயும் இது உகந்தது, இது முரண்பட்டது என்று பிரிப்பது யார்? எது இந்த விதியை நிச்சயிக்கிறது? கீதையில நம்ம பார்த்த ஸ்லோகம் தான். வினை, வினை பயன், வினை தலைமை இவற்றை இறைவன் உலகுக்கு நிச்சயிக்கவில்லை, இயற்கையே இங்கனம் சேவிக்கிறது என்ற ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். தெய்வ நீதி என்பது சுத்தவெளியில கிடையாது. அந்த சுத்தவெளி எழுச்சி பெற்று இறை துகளாகி, விண்ணாகி, பஞ்சபூதங்களாகி, ஜீவன்களாகி, மனிதனாகி வந்த பரிணாம சரித்திரத்திலே தான் விதி மூலமாகியது. அப்ப தெய்வம்தான் காரணம் என்றாலும் தெய்வ நீதி வெளிப்பட்ட இடம் இயக்க களம், பிரபஞ்ச களம், சக்தி களத்துல. அப்ப சுத்த வெளியில் எந்த பந்தமும் கிடையாது, எந்த விதியும் கிடையாது, விதி மீறலும் கிடையாது. அனைத்தும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான். இந்த இயற்கை என்ற இந்த பிரபஞ்சம். அதற்கு காரணம் என்ன என்றால் அந்த சுத்த வெளியின் இயல்பு அறிவும் ஒன்று. அது சைவ சித்தாந்தத்துல சிவனுக்கு 6 முகங்கள் உண்டு என்று சொல்லுவாங்க. சத்யோஜதம், வாமதேவம், ஈசானம், அகோரம், தத்புருஷம், திருவதனம் என்று 6 முகங்கள் சிவனுக்கு உண்டு. அது 6 பண்புகள்: கினமேட்டிக், கிவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர் என்று மகர்ஷி விளக்குவார். அதுல ஒரு பண்பு தத் புருஷம். தத் என்றால் இறைநிலை, புருஷ என்றால் அறிவு. அப்போ அந்த சுத்த வெளியின் இயல்பிலே ஒன்று அறிவாக இருப்பதனால் எழுச்சி பெற்று இயக்கத்தில் வந்த சுத்தவெளிக்குள் அந்த அறிவு வெளிப்படுகின்ற போது இயக்க விதியாக வெளிப்பட்டது, இயக்க சீர்மையாக, தர்ம நெறியாக, இயற்கை சட்டமாக வெளிப்பட்டது.
என்னது இயற்கை சட்டம்? நம்ம உடம்புக்குள்ள 98.4 டிகிரி எஃப் சூடு இருக்கணும், 120க்கு 80 பிபி இருக்கணும் பொதுவாக. இது இயற்கை மனித உடம்புக்கு விதித்த விதி. இந்த விதிப்படி ஆரோக்கியம் நமக்கு நிரந்தரம். இந்த விதியை மீறி இருதய நோயாக வந்தது காரணம் என்ன? யார் என்றால், எதை உண்ண வேண்டும், எவ்வளவு உண்ண வேண்டும், எப்பொழுது உண்ண வேண்டும், எப்படி உண்ண வேண்டும் என்ற கேள்விகளுக்கு விடை தெரியாமலேயே தின்று தெரிவதால் இந்த உடலால் ஏற்றுக்கொள்ள முடியாத உணவுகள் எல்லாமே நோய்களுக்கு காரணிகளாக மாறுகின்றன. நாம சாப்பிட்டதுதான் வியாதிக்கு காரணம். அப்போ அந்த இயற்கை சட்டம் நமக்குள், இந்த உணவு செரிக்கக்கூடியது இந்த உடம்புக்கு அவசியமானது, இந்த உணவு செரிக்க முடியாதது இந்த உடம்புக்கு தேவையில்லாதது, இதை உண்ண வேண்டும், இதை தவிர்க்க வேண்டும் என்று அனுபவங்கள் நமக்கு பாடம் சொல்லி உள்ளன. ஆனா நடைமுறை வாழ்க்கையில இதை பின்பற்றுகின்ற வழிகளில மனதின் இயல்பு என்ன என்றால் பலவீனம். அந்த பலவீனத்தால் இயற்கை விதிகள் மீறப்படுகின்றன. சில சமயங்கள்ல மனசு வைராக்கியமா இருக்கும், அப்ப தர்மம் காக்கப்படுகின்றன. அப்ப இந்த செயலுக்கு தக்க விளைவு, சாமிஜி அழகா ஒரு கவியை சொன்னாங்க, கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி கருத்துக்கு கடவுள் தன்னை சிறுமையாக்கி புண்பட்ட நெஞ்சங்கள் மேலும் புண்ணாய் போகும் வழி அறியாது தவித்து வாழ்வில் கண் கலங்கி நிற்போர்க்கும் கடவுள் தன்மை கர்மத்தின் விளைவாக எழுந்தே இயங்கும் உண்மையினை உணர்த்துவதே இக்காலத்திற்கு ஏற்ற ஒத்த உயிர் தொண்டாகும் உணர்வோம் செய்வோம் என்று ஒரு 8 வரிகளை மிக அற்புதமாக கொடுத்திருக்கிறார். அப்ப கடவுள் தன்மை கர்மத்தின் விளைவாக எழுந்தே இயங்கும். தெய்வத்துக்கு பயப்படவே வேண்டாம். பல பேர் கடவுள் பயபக்தின்றான், இதுக்கு கும்புறதுக்கு தான் பயப்படுறான், தர்மத்துக்கு பயப்படுறதே கிடையாது. கேட்டா இது அரசியல் தர்மம், இது வியாபார தர்மம், இது தொழில் தர்மம் என்று ஆளாளுக்கு ஒரு தர்மத்தை வகுத்துக்கிறாங்க. எப்படி கடவுள்களை பலவாக உற்பத்தி செய்து கொண்டார்களோ அதே போல் தர்மத்தையும் பலவாறு உற்பத்தி செய்து கொண்டார்கள். ஆனால் உண்மை என்ன? ஒரு கடவுள் ஒரு தர்மம், ஒரே கடவுள் ஒரே தர்மம். அதை மகரிஷி அவர்கள் தெய்வீக நீதிமன்றம் என்று சிறப்பிக்கிறார்கள். அந்த நீதிமன்றத்தின் வாதி நம்முடைய மனசு, பிரதிவாதி நம்முடைய மனசாட்சி, நீதிபதி அறிவு. வக்கீல்களுக்கு இங்கு வாய்ப்பு இல்லை. செயலுக்கேற்ற விளைவு என்ற ஒரே விதிதான் இந்த நீதிமன்றத்தின் சட்டம். இதுதான் இயற்கை. இதை மதித்து வாழ்கின்ற வரைக்கும் துன்பங்கள் அண்டுவது இல்லை. அப்ப துன்பம் வருகிறது என்றால் இயற்கை விதி மீறப்பட்டது என்று பொருள். எப்போ மீறியதற்கு எப்போ தண்டனை வரும் என்றால், இந்த குழப்பத்திற்கு காரணம், இந்த கேள்விக்குரிய பதில் ஒரு குழப்பமாக சமுதாயத்திலே மக்களை அலைக்கழிப்பதற்கு காரணம், இந்த விதி 140 ஆண்டுகளிலே செயல்படுவது. மனித ஆயுசோ 120 தொடங்கியதுதான் தீர்காயுசு. நம்முடைய உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் இவற்றின் குளறுபடிகளால் 120 இறங்கி இறங்கி இறங்கி
இப்போ எப்ப சாவு வரும் என்பது யாருக்குமே தெரியாது. அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அதனால் உடலில் வாழ்கின்ற காலத்தில் இது ஏன் வந்தது எனக்கு என்ற கேள்வி வருகின்ற போது கேள்வியே மிச்சமாகிறது, பதில் குழப்பமாகிறது. அந்த பதில் சொல்பவர்கள் யார் என்றால் பெரும்பாலும் அரைவேக்காடுகளே. மதம் சார்ந்தவர்கள், ஜோதிடம் சார்ந்தவர்கள், மற்ற சாஸ்திரம் சார்ந்தவர்கள் பெரும்பாலும் அரைவேக்காடுகளே. அதனால இந்த 140 வருஷம் செயலுக்கு தக்க விளைவு வருகிறது. இந்த உடம்பு ஒரு 60-70 வருஷம் தான் இன்றைய மருத்துவ கணக்குப்படி ஆயுள் காலம். அப்ப நம்முடைய முன்னோர்கள் செய்த வினை பதிவே இன்றைக்கு நமக்கு வாழ்க்கை. Present is not only present, it is present. நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலம் மட்டும் அல்ல, நிகழ வேண்டிய காலம். எதன்படி எது நிகழ்கிறது என்றால் இயற்கை சட்டத்தின்படி ஏற்கனவே செய்த செயலுக்குரிய விளைவு இன்றைக்கு நிகழ்கிறது என்று பொருள். அப்ப ஏற்கனவே யார் நமக்கு செய்தாங்க? தாய் தந்தை, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி, இப்படி நம் முன்னோர்கள் இயற்கை நீதிக்கு, தெய்வ விதிக்கு, இயற்கை சட்டத்திற்கு முரண்பட்டு செய்தவை அனைத்தும் பித்ரு தோஷம்னு பேரு. இன்னைக்கு அதுக்கு வேற மாதிரி அர்த்தம் சொல்லிட்டு திரிகிறாங்க, மக்களை ஏமாத்திக்கிட்டு பயமுறுத்துறாங்க. சோ பித்ரு தோஷம் என்பது நாம சோறு போடாம வந்த தோஷம் அல்ல, முன்னோர்கள் வாழ தெரியாமல் வாழ்ந்து செய்த பாவங்கள் நம் தலைமையில் விழுந்தது தோஷம். அப்ப நாம நல்லவர்களான்னு அடுத்த கேள்வி வருது இல்ல. வாழ தெரியாமல் பித்திருக்கள் செய்த அதே காரியத்தை, அதே வாழ்வியலை நாமும் வாழ்ந்தால் நம் சந்ததிக்கு நாம் விட்டு செல்கின்ற தோஷம், நம் சந்ததிக்கு நாம் விட்டு செல்கின்ற பாவங்கள். அப்போ அதுக்கு தகுந்த விளைவு பிறவிகள் தோறும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் தெய்வத்தை உணராமல் தெய்வ நீதி புரியாது, தெய்வ நீதி புரியாமல் தர்மம் இருக்காது, தர்மம் இல்லாமல் வாழ்வு சிறக்காது. இது எங்க சொல்றாங்க? இந்த உலகத்துல சொல்ல வேண்டிய கடமையில் இருப்பவர்கள் யாராவது எது சொல்றாங்களா பாருங்க. அப்ப எப்படி மனித குலம் நிறைவாக வாழ முடியும்? ஒரே வியாபாரத்தனமா தான் இருக்கும். எங்கும் எதிலும் பைசா 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 பைசா, காசேதான் கடவுள். அதனால இதிலிருந்து விடுபடுகின்ற வழியை யார் நமக்கு காட்டுவார்கள் என்றால், எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியான் பராபரமே என்று மக்கள் நல நாட்டத்திலே தன்னை இழந்த மகான்களே நமக்கு வழிகாட்டிகள். அதுல நமக்கு வாய்த்த அற்புதமான குரு பகவான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அப்ப இவர் மூலம் குரு பரம்பரையை நாம் பின்னோக்கி பார்க்கின்ற போது, எந்த நாள் தத்துவம் தோன்றியதோ அந்த தத்துவத்தின் முதற்கொண்டு இன்றைய காலம் வரைக்கும் ஒரே விதிதான் பேசப்படுகிறது. தெய்வம் உண்டு, தெய்வ நீதி உண்டு. அதை மதித்து வாழ்வதை இறை வழிபடுதல். தேங்காய், பழம், அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை, கும்பாபிஷேகம் இதெல்லாம் தெருக்கூத்துகள். மனித வாழ்க்கையை எந்த வகையிலையும் புடம் போடாத தெருக்கூத்துகள். ஒரே ஒரு நன்மை என்ன என்றால், அதை பார்க்கின்ற நேரம் வரைக்கும் மனசுக்கு ஒரு சாந்தம் கிடைக்கும், அவ்வளவு. ஒரு டெம்பரரி சாட்டிஸ்பேக்ஷன், தற்காலிகமான ஒரு மனசாந்தி. ஆனா
இந்த மனசாந்தி தர்மத்தை மதிக்க வைக்குமா என்றால் இல்லை என்பதுதான் திருப்பதி பக்தர்கள் அத்தனை பேர் நமக்கு ப்ரூவ் பண்றாங்க. எனவே இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் ஆதி முதல் அந்தம் வரை இந்த பிரபஞ்சத்திற்கே முழு முதற் பொருளாகிய அந்த தெய்வத்தை அனுபவத்தில் உணர்வது ஞானம். அந்த தெய்வ நீதியோடு நம்மை இணைத்துக் கொள்வது, நம்முடைய செயல்பாடுகளை, வாழ்க்கை முறைகளை பூர்ண சரணாகதியாக ஒப்படைப்பது யோகம். இதுதான் ஞான யோகத்தினுடைய சரியான விளக்கம். இதற்கு மாறாக எந்த விளக்கம் சொன்னாலும் அது தப்பான விளக்கம் மட்டுமே. அப்படி இந்த ஞான யோகத்தை எங்கே துவங்குவது என்று கீதை ஆய்கின்ற போது குழப்பத்தை சொல்லுவது அர்ஜுன விஷாத யோகம். அதற்கான தீர்வை தொடங்குகின்ற இடம் சாங்கிய யோகம், ஆத்மாவை பற்றிய விளக்கம். எப்படி பரமாத்மா ஜீவாத்மாவாக வந்தது, எப்படி கலங்கப்பட்டது, அந்த கலங்க நீக்குவதற்கு வழி என்ன என்று சொல்லிய போது கர்ம யோகம். கர்மா செயல், கர்ம யோகமும் செயல்களே. என்ன பேதம்? கர்மா என்பது மனம் சார்ந்த செயல்கள். விளைவு இன்பங்களும் வரலாம், துன்பங்களும் வரலாம். கர்ம யோகம் என்பது தர்மம் சார்ந்த, அறிவு சார்ந்த, தெய்வம் சார்ந்த செயல்பாடுகள். அதனால் அதன் விளைவுகள் இன்பங்கள் மாத்திரமே. அதனால் மனித வாழ்க்கைக்கு கர்ம யோகமே ஒரே தீர்வாக சிலாகிக்கப்படுகிறது. The remedy for all problems is enlightenment. That is கர்ம யோகா. சரி, இந்த கர்ம யோகத்தை உடனே எட்டிவிட முடியுமா? எல்லோரும் எட்டி பிடித்து விட முடியுமா என்றால் பழக்கத்துக்கு அடிமை மனித வாழ்க்கை. அதை படிப்படியாகத்தான் சீர்திருத்த முடியும் என்பதனால சென்ற வகுப்புகளிலே ஞான கர்ம சந்நியாசி யோகம் என்று 4வது அத்தியாயத்தை பார்த்தோம். அதாவது ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞான கர்ம. சந்நியாசம் என்றால் குடும்பத்தை விட்டு காவியை கட்டி கொண்டு மடத்திலே அமர்வதோ பிச்சை எடுத்து வாழ்வதோ அல்ல சந்நியாசம். சாமிஜி அழகா சொன்னாங்க, பிச்சை எடுத்துண்டு வேதாந்தம் பேசி பிழைகள் செய்தே உயிர் வாழும் துறவு வேண்டேன். அச்சமின்றி உழைத்து ஈட்டி உடலை ஓம்பி அறம் நின்று அறம் உணர்த்தும் நெறியில் வாழ்வேன். இதுதான் ஞான கர்ம சந்நியாச யோகம். அப்ப சந்நியாசம் என்பது அளவு முறை, உறவிலை கண்ட உண்மை நிலை தெளிவே சந்நியாசம், துறவு. அப்ப எதிலே நாம் உறவு கொள்கிறோம் என்றால் கர்மேந்திரியங்கள் மூலமாக உடல் தேவைகளை வாழ்க்கை செயல்பாடுகளிலே தொடர்பு கொள்கின்றோம். ஞானேந்திரியங்கள் மூலமாக அந்த செயல்களிலே இன்பத் துன்பங்களை அனுபவிக்கின்றோம். அதிலே அளவு முறை வேண்டும் என்பதை சென்ற வகுப்புகளிலே நாம் பார்த்தோம். அப்ப ஞான இந்திரியங்களிலே அளவுமுறை காப்பது, கர்ம இந்திரியங்களிலே அளமுறை காப்பது, இது ஞான கர்ம சந்நியாச யோகம். அந்த காப்பதற்கான வழி என்ன என்றால் யோகம். யோகம் என்பது தேவ நீதியோடு, இயற்கை சட்டத்தோடு, தர்மத்தோடு, ஒழுக்கத்தோடு இணைந்த வாழ்க்கை. அடுத்த அத்தியாயம் நாம எடுத்துக்கொள்ளவில்லை, இருந்தாலும் அந்த பொருளை மட்டும் சொல்கிறேன். சந்நியாச யோகம் 5வது அத்தியாயம். அப்ப ஏற்கனவே ஞான கர்ம சந்நியாசத்தை பேசியாயிற்றே, அப்ப சந்நியாசம் என்று தனியாக ஒன்று யோகம் எதற்கு என்றால், இந்த ஞானேந்திரங்களையும் கர்மேந்திரியங்களையும்
பயன் கொள்வது எது? எது செயல் செய்ய தூண்டுகிறது? மனசு. அப்ப மனதிலே இருந்து ஆசாபாசங்களை நீக்கவில்லை என்றால் யோகம் சாத்தியமில்லை. அப்ப சந்நியாசி யோகம் மனதிலே எண்ணங்களிலே அளவுமுறை காப்பது, அது சந்நியாசி யோகம். அதன் பிறகு இந்த யோகத்துக்கு மூலம் என்ன பார்த்தோம்? தெய்வத்தை அறிவது. அதற்கான வழி தியானம். 6வது அத்தியாயம் தியான யோகம். தியானம், தவம் 2 வார்த்தைகளும் ஒன்றாக நாம் பொருள் கொண்டாலும் கூட தவத்திற்கு அடிப்படை தியானம். எப்படி தெய்வம், கடவுள் என்ற இரண்டையும் ஒன்றாக பாவிக்கிறோமோ, அதே போல தவத்தையும் தியானத்தையும் ஒன்றாக பாவித்தாலும் கூட பொருளிலே மாறுபாடு உண்டு. இறைநிலை தெய்வம் என்பது எங்கும் இறைந்திருக்கின்ற மூல பரம்பொருள். கடவுள் என்பது அது பெயர் சொல் அல்ல, இறைவனை குறிப்பதும் அல்ல, இறைவனை உணர்வதற்கான வழியை குறிப்பது. உள் கடந்து செல், அது கடவுள் என்று பொருள். அப்போ இறைவன், தெய்வம் என்பது பெயர் சொல், கடவுள் என்பது வினை சொல். எந்த செயலின் மூலமாக தெய்வத்தை அறிய முடியுமோ அந்த மார்க்கத்தை கோடிட்டு காட்டுவது உள் கடந்து செல் என்ற வினை சொல், அது கடவுள். இதே போல தவம் செய்ய வேண்டும். தவத்துக்கு லட்சணம் என்ன என்றால் தியானம். அப்ப தியானத்தின் பொருள் என்ன? தியான் ந தியான. தியான் என்றால் உணர்வுகள், உணர்ச்சிகள், எண்ணங்கள். தியான் ந என்றால் உணர்வற்ற நிலை, எண்ணமற்ற நிலை, உணர்ச்சியற்ற நிலை. எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபுபதி என்றார் அருணகிரியார். அது மாதிரி மறந்த நிலை தியான. அப்படி எண்ணம் அற்ற நிலைதான் தவத்தின் துவக்கம். அப்ப தவம் என்பது என்ன? மூலாதாரத்திலே துவங்கி சகசிராதாரம் வரைக்கும் ஒவ்வொரு ஆதாரமாக தவ்வி தவ்வி உயர்வது தவம். அப்ப எண்ணம் அற்ற நிலையே தவத்திற்கு மூலதனம். எண்ணம் இருந்தா அதுக்கு தவம் என்ன பேர் இல்லை. அதுக்கு மூலம்தான் ஞான கர்ம சந்நியாச யோகங்கள். இதுல பக்குவம் அடைந்தா தான் நம்ம தியானத்துக்கு தகுதி ஆகிறோம். அதிலே பெறக்கூடிய அனுபவங்கள் ஞான விஞ்ஞான யோகம் என்று இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 7வது அத்தியாயம். அப்ப ஞான விஞ்ஞான யோகம் இப்போ ஏற்கனவே ஞான கர்ம சந்நியாசி யோகம், சந்நியாசி யோகம், தியான யோகம், இவனைத்தும் நம்மில் தொடங்கிய பயணம். நம்முடைய இந்திரியங்களை ஆய்வு செய்து பார்த்தோம், ஞானேந்திரியங்களை ஆய்வு செய்து பார்த்தோம், மனதை ஆய்ந்து பார்த்தோம். இவற்றை எப்படி தர்மத்தை பின்பற்றுவது என்று பயிற்சிகளை ஆய்ந்து பார்த்தோம். இப்போ இந்த உடலை கடந்து பிரபஞ்சத்திற்கு போகிறோம். துரியத்தை கடந்து சக்திகளம், சிவகலம் என்ற நிலையில தவத்தை விரிந்து போகிறோம். அப்ப சக்தி களம் என்பதுதான் விஞ்ஞான யோகம், விண்ணை பற்றிய அறிவு. சாமி சொல்லுவாங்க, பொது அறிவியல் சொல்லுவாங்க, அறிவை சார்ந்த இயல் அறிவியல், அது விஞ்ஞானம் அல்ல. விண்ணியல் என்பது விண்ணை சார்ந்த அறிவு. அப்போ விஞ்ஞானம் என்பது சக்தி களத்தை பற்றிய அறிவு. அறிவியல் அல்லது மெய்ஞானம் என்பது
இறைநிலையை பற்றிய அனுபவம். அப்போ விஞ்ஞானம் சக்திகளத்தை பேசுகிறது, மெய்ஞானம் சிவகலத்தை பேசுகிறது. இப்ப ஞான விஞ்ஞான யோகம், அந்த விண்ணை பற்றிய அறிவை பெறுவது விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தோடு ஏன் ஞான விஞ்ஞான யோகம் நினைச்சாங்க? விண்ணை பற்றிய அறிவே ஞானம் தானே, அது விஞ்ஞானமாய் போச்சு. அப்ப ஞான விஞ்ஞானம் என்று 2 இடத்துல ஞானம் வருது என்றால், இந்த விண்ணுக்கு மூலம் என்ன என்பதையும் பேசுவது. விண்ணாக இருப்பது எது, எப்படி தோன்றியது, விண் எப்படி பஞ்சபூதங்களாக ஜீவன்களாக பரிணமித்தது, இவை அனைத்தையும் பேசுவதுதான் ஞான விஞ்ஞான யோகம். அப்போ விஞ்ஞானம் ஏதோ இப்போ ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்ததுன்னு நினைக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, கருவிகள் மூலமாக, கணக்குகள் மூலமாக எல்லோரும் பயன் கொள்ளக்கூடிய வகையில ஒரு மனிதன், ஒரு விஞ்ஞானி வெளிப்படுத்திய இயற்கை உண்மைகள். இது ஒரு 400 வருஷம் பாரம்பரியம், அவ்வளவுதான். ஆனா இந்த விண் தோன்றியது எப்போ? அந்த ஆய்வை மேற்கொண்டு அவருடைய பூர்வீகத்திலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் மட்டுமல்ல, காலம் கடந்து தீர்க்க தரிசனமாக அவருடைய சரித்திரத்தை கண்டவர்கள் நம்முடைய ஞானிகள், சித்தர் பெருமக்கள், தீர்க்கதரிசிகள், குருமார்கள். அதை எப்படி காட்டுவது? மகாபாரதத்திலேயே விஞ்ஞானம் உண்டு, வேதங்களிலேயே விஞ்ஞானம் பேசப்படுகிறது. இதெல்லாம் எப்படி குழப்பி மக்களை முட்டாளாக்க முடியுமோ, அதுக்கு இன்னைக்கு யூடியூப், வாட்ஸ்அப் ரொம்ப உதவியா இருக்குது. ஏகப்பட்ட அறிவாளிகள் அவன் நினைச்சதெல்லாம் அப்லோட் பண்ணிடுறான். அது அதிசயமா இருக்கிறதுனா எல்லாரும் ஃபார்வர்டு, வர ஆயிரக்கணக்கான ஃபார்வர்டு பண்ணி விட்டுரும். ஒரு தெளிவில்லாத, அறிவுபூர்வம் இல்லாத கருத்தை பதிவேற்றம் செய்வதற்கு தடை செய்யணும். அப்பதான் மக்கள் மத்தியில மூடத்தனம் ஒழியும். இல்லைன்னா நல்ல சரக்கை விட போலிகள் தான் மார்க்கெட்ல உழவும். ஏன்னா போலிகளுக்கு மினுப்பு அதிகம். சரி, இப்ப மகாபாரதத்துல எப்படி விஞ்ஞானத்தை வேதவியாசர் உணர்ந்திருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு 2 காட்சிகளை பார்த்து விட்டு நம்ம போலாம். சூரியனுக்கும் பூமிக்கும் மத்தியில சந்திரன் வருகின்ற நாள் அமாவாசை. அதாவது பகல் பொழுதுல நாம் இருக்கிறோம். நமக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் வருகின்ற போது அமாவாசை நாள் அப்படிங்கிறோம். இப்ப என்ன கருத்துங்க? நமக்கு முன்னாடி சந்திரன், சந்திரனுக்கு பின்னாடி சூரியன். அப்ப சந்திரன் சூரியனும் சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப பௌர்ணமின்னு வச்சுக்கீங்களேன், என்னாகும்? இப்ப பகல் பொழுது, நமக்கு பின்னாடி சந்திரன் இருக்கும். அப்போ சூரியனுக்கு பக்கத்துல பூமி இருக்கும், பூமிக்கு பின்னாடி சந்திரன் வரும். அது பௌர்ணமி. அப்ப அமாவாசை என்பது சூரியனும் பக்கத்துல சந்திரன் இருந்தால் அமாவாசை. இது எப்படி ஒரு கதையா பின்னிருக்கிறார் பாருங்க வியாசர். குருச்சேத்திர யுத்தம் முடிவாகுது. என்றைக்கு யுத்தம் தொடங்கினால் வெற்றி பெறலாம்? அமாவாசை நாள். அமாவாசை அன்றைக்கு யுத்தம் தொடங்கணும் என்று சொல்லி ஏற்கனவே சகாதேவன் துரியோதனுக்கு நாள் குறிச்சு கொடுத்துட்டான். கிருஷ்ணா கேட்டார், என்ன சகாதேவா, யுத்தமே நமக்கும் அவங்களுக்கும் தான், நீ போய் அவங்க பக்கம் கோல் போட்டு வச்சிருக்கிறியே. சகாதேவன் சொன்னா, அவன் என்னுடைய எதிரி என்று நான் பார்க்க கூடாது அல்லவா? அவனும் என்னை எதிரி என்று என்கிட்ட நாள் குறிக்க வரல. நான் பண்டிதன் என்பதை மதித்து அவன் நாள் குறிக்க வந்தான்.
ஒரு பண்டிதனின் கடமை என்னவோ அதை நான் செய்தேன் அப்படின்னா. சரி, அது ஒரு பக்கம் நியாயம்தான். நம்ம ஜெயிக்கணும்ன்றது ஒரு நியாயம் தானே. அப்ப என்ன பண்றது? உடனே கிருஷ்ணரை பார்த்தார். சரி, தர்ப்பணம் பண்ணு தர்மா. உடனே தர்மன் தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சான். உடனே பார்த்தாங்க சந்திரனும் சூரியன். என்னது, நாளைக்கு தான் நம்ம சந்திக்க போறோம், எல்லாம் தெரிந்த கிருஷ்ண பரமாத்மாவே இன்னைக்கு தர்ப்பணம் வைக்கிறாரு அப்படின்னு, வா நாம போய் நியாயம் கேட்போம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து வந்து கிருஷ்ணர், என்ன கிருஷ்ணா, நாளைக்கு தானே நாங்க சந்திக்க போறோம், நீங்க இன்னைக்கே தர்ப்பணம் செய்ய சொல்லியிருக்கிறீங்களே அப்படிம்பார். கிருஷ்ணன் கேட்பாரு, அமாவாசைன்னா என்ன? நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறனால தான் அமாவாசை. இப்ப எப்படி வந்திருக்கிறீங்க? அப்ப இன்னைக்குதான் அமாவாசை அப்படிம்பார். அப்போ ஏதோ ஒரு குதர்க்கமான காட்சியாக தெரிந்தாலும் கூட இதற்குள் இருக்கின்ற விஞ்ஞானம் என்ன என்றால், சூரியனும் சந்திரனும் அதாவது ஒரே நிலையில் இருக்கின்ற போது சந்திப்பு என்ற கருத்தின் மூலமாக அன்றைய நாள் அமாவாசை என்ற விஞ்ஞானத்தை வியாசர் அன்றைக்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போல 2வது காட்சி, ஏகலைவன் கருணை போல அற்புதமான கதாபாத்திரம். துரோணாச்சாரியிடத்துல தனுர்வேதங்களை கற்றுக்கொள்ள வருகிறான். இவர் மறுத்து விடுகிறார். பிறகு இன்னொரு காட்சியில மீண்டும் சந்திக்கிறாங்க. துரோணர் அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் தனுர்வேதங்களை கற்று தந்திருக்காரோ அத்தனை வித்தையில் அவன் செய்து காட்டினான் ஏகலைவன். இவரு ஆச்சரியத்தோட, உன்னுடைய குரு யார், நான் பார்க்கணுமே என்னார். உங்களையே நான் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு இதை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்றார். அது எப்படி ஒருத்தரை மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொள்வதனால் அவருடைய வித்தியெல்லாம் நமக்கு வந்துருமா? இது ஒரு சிந்தனைக்குரிய ஒரு கருத்து. அப்போ சிந்திக்கின்ற போது என்ன உண்மை என்றால், சுவாமி சொல்லுவாங்க, எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளி ஆகும், இயங்கி முடிக்கும் களமோ அகண்டாகாரம் அப்படிங்கிறார். அதாவது தனுர் வேதங்கள் என்ன என்றால் இரும்பால் செய்யப்பட்ட அம்புகள். இதனோடு மந்திரங்கள் மூலமாக மனோசக்தியை ஏற்றுகின்ற போது அந்த அம்பு அஸ்திரமாகிறது. அந்த மந்திரத்துக்குரிய சக்தியோட அந்த அம்பு புறப்படும். இதுதான் சஸ்திரங்கள். அப்போ இன்றைக்கு அர்ஜுனனுக்கு இந்த அஸ்திரத்திற்கான மந்திரம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற போதே அந்த மந்திர அதிர்வுகள் வான்காந்தத்திலே கலந்து விடுகின்றன. அங்கிருந்து அகலன் அதை வாங்கி கொண்டான். இதைத்தான் நம்ம இன்றைக்கு இன்டர்நெட்டு, வெப்சைட்டு, www சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப மனம் நுணுகினால் பிராட்பேண்டு, வைஃபை தேவையில்லை. மனம் நுணுகாதவனுக்கு அதே வேலையை பிராட்பேண்ட், வைஃபை செய்து கொடுக்கும். இது விஞ்ஞானத்தின் சிறப்பு, அது மெய்ஞானத்தின் சிறப்பு. அப்போ இந்த விஞ்ஞானம் அந்த மெய்ஞானத்தில் அடங்கியிருக்கிறது அல்லவா, அதுதான் ஞானம் விஞ்ஞான யோகம். இந்த விஞ்ஞானம் அந்த மெய்ஞானத்தில் அடக்கம் பெற்றிருக்கிறது அல்லவா, அதுதான் ஞான விஞ்ஞான யோகம். இப்படி ஞானிகள் எல்லாம் அறிந்தவர்கள். அப்படிப்பட்ட ஞானம் இன்றைய சமுதாயத்திலே வற்றி விட்டது. வெறும் காவிகளே ஞானிகளாக பாவலா பண்ற ஒரு சமுதாய அமைப்பு. இவங்களை நம்பி மக்கள் என்ன உயர்வை பெற்றுவிட முடியும், என்ன ஞானத்தை பெற்றுவிட முடியும்? அதனால் உண்மையான ஆன்மீகத்தை தேடுபவர்களுக்கு எங்கே சிந்தனை விருந்து கிடைக்கும் என்றால் அவைதான் அறிவு திருக்கோவில்கள். இப்போ முதல் ஸ்லோகத்துல என்பால் இசைந்த மனத்தினாய்,
என்பால் அடைக்கலம் புகுந்தவனாய் ஐயமர என்னை முற்றும் அறிவது எங்கனம் என்று சொல்கிறேன் கேளாய். விஞ்ஞானத்தோடு கூடிய இந்த மெய்ஞானத்தை மிச்சமில்லாமல் நான் உனக்கு சொல்லுகிறேன். இதை அறிந்த பின் மேலும் நீ அறிய வேண்டியது ஒன்றும் பாக்கியில்லை. என்பால் இசைந்த மனத்தினாய் தெய்வத்தோடு இணைந்து வாழ்கின்ற பக்குவமான மனசு. என்பால் அடைக்கலம் புகுந்தவனாய் என் செயல் என்பதெல்லாம் இறைவா என்னுள் இருக்கும் உன் செயலே. ஊட்டுவிக்கின்றாய் உண்ணுகின்றேன், உறங்குவிக்கின்றாய் உறங்குகின்றேன், உறங்காது என்னை ஆட்டுவிக்கின்றாய் ஆடுகின்றேன். அந்தோ இச்சிறியேனால் ஆவதுதான் என்னே என்ற வள்ளலாரின் கூற்று என்னை அடக்கலம் புகுந்தவனாய் அவருடைய பொருள். ஐயமர என்னை முற்றும் அறிவது எங்கனம் என்று சொல்கிறேன். ஐயமர என்னை முற்றும் அறிவது எங்கனம் என்று சொல்கிறேன். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அந்த ஆதி பரம்பொருளை தெளிவாக முழுமையாக அறிவது எப்படி என்பதை இனி வரக்கூடிய ஸ்லோகங்களிலே நான் சொல்லப் போகிறேன். விஞ்ஞானத்தோடு கூடிய இந்த மெய்ஞானத்தை மிச்சமில்லாமல் உனக்கு சொல்லுகிறேன். அதாவது இறை தத்துவத்தை பேசுற போது அது புறமே பௌதிகம் அல்லவா. இப்போ சில பேர் கேட்பாங்க, நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிம்பாங்க. நான் பிகாம் படிச்சிருக்கிறேன். எப்படி பௌதிகத்தை இப்படி பேசுறீங்க அப்படிம்பாங்க. நான் காலேஜில் படித்தது பிகாமு, மகரிஷிட்ட படித்தது எல்லாமே. அதனால நான் பௌதிகம் பேசுவோம், ரசாயனம் பேசுவோம், தத்துவம் பேசுவோம், விதியை பேசுவோம், தெய்வத்தை பற்றியும் பேசுவோம். இங்க எல்லா ஞானமும் உண்டு. ஏன்னா மெய்ஞானத்திற்குள் அனைத்தும் அடக்கம். அது மாதிரி விஞ்ஞானத்தோடு கூடிய இந்த மெய்ஞானத்தை அறிந்த பிறகு மேலும் அறிய வேண்டியது ஒன்றுமே பாக்கி இல்லை. சரி, இந்த விஞ்ஞானத்தை எவ்வளவு விளக்கி சொன்னாலும் அதை கேட்டபடி விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஒரு முறை ஒரு 20 வருஷம் இருக்கும், சாமிஜி இப்போ நிறைவடைந்தே 2006, 14, 15 வருஷம் ஆகிப்போச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி 10-15 வருஷம் இருக்கும். அப்போ ஒரு நாள் சாமிகிட்ட பார்த்து பேசிட்டு வரும்போது, அன்றைக்கு நாங்கள் ஒரு 15-20 பேராசிரியர்கள் இருக்கிறோம். சாமிஜி ஒரு 1/2 மணி நேரம் காயல் பற்றி விளக்கம் சொன்னாங்க. அப்புறம் சாமியுடைய அறையிலிருந்து கீழே இறங்கி வருகின்ற போது ஒரு பேராசிரியர் கேட்டாரு, அது எப்படிங்க வித்து சக்தி ஃபவுண்டன் மாதிரி மேலே போய் உச்சிக்கு போய் வரும்னு சொல்றாங்களே, அது எப்படி மேலே போக முடியும் அப்படின்னு கேட்டார். இப்போ அவர் கேட்குற கேள்வி நியாயம் தானே. வித்து சக்தி நாம் பார்ப்பது போல ஒரு திரவ பொருள் என்றால், நாம் இருக்கிற மூச்சின் வழியாக எப்படி அந்த திரவம் மூளைக்கு ஏறும்? யோசிச்சு பாருங்க. நியாயமான கேள்வி தானே. அப்போ சாமிஜி அது தெரியாமலே சொல்லுவாங்க. அப்போ எனக்கும் அது பதில் தெரியல. கேட்குற கேள்வி நியாயமா தான் இருக்குது. எப்படி நம்ம இழுக்கிற மூச்சுல திரவம் மூளைக்கு போகும் அப்படின்னு. பிறகு சரி, மூளைக்கு எட்டலை, அப்படி விட்டுட்டேன். பிறகு சில நாட்களுக்கு பிறகு வித்து என்றால் என்ன என்ற ஒரு சிந்தனை வந்தது. இறைவனுக்கு வித்தகன் என்ற ஒரு பேர் உண்டு. அப்ப வித்தகன் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன் வித்தகன். வித்து அகம். அப்ப வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன் வித்தகன். அப்ப இறைவன் திரவ பொருளா? அது சுத்த வெளியாச்சே.
இறைத்துகள், அது காந்த துகளாச்சு. அப்ப வித்துக்கு அகமாக உள்ள இருக்கக்கூடிய எதுவாக இருக்க முடியும்? இப்போ உதாரணமா ஒரு அவரை விதை எடுத்துக்கங்க. அது 2 பருப்பாக சேர்ந்து இருக்குது. நாம மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றினா ஒரு வாரத்துக்குள்ள அது அப்படியே ஒரு கேள்விக்குறியா வருது. நாம போட்ட அந்த அவரை விதை 2 பருப்பாக பிரிந்து நிற்க உள்ள 2 தளிரலைகள் வெளிவரும். இப்ப இந்த பருப்பை கவனிச்சு பாருங்க, 2 பக்கத்துலயும் ஒரு குழிவு இருக்கும், சின்ன ஒரு கேவிட்டி. அப்ப அந்த 2ம் மூடிய நிலையில் எப்படி வந்திருக்கும்? உள்ள மையத்தில் ஒரு குழிவு இருக்கும். இப்ப இந்த குழிவு வெறும் வெற்றிடமா? என்ன இருக்க முடியும் என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தாதான் அது வெற்றிடம் அல்ல. தட் இஸ் கேரக்டரைஸ்ட் மேக்னெட்டிக் டொமைன். அந்த அவரை விதைக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு குழிவு, அது வெற்றிடம் அல்ல. அந்த தாய் செடியின் அனுபவங்கள் அனைத்தையும் தன்னுள் பதிந்திருக்கின்ற வித்து சக்தி. அந்த வித்தை உள்ளே அடக்கியிருப்பதனால் விதை என்று சொல்கின்றோம். அப்போ அந்த காந்த வித்து தனியா புறப்பட முடியாது. அது மட்டும் இல்லை, அது முளைப்பதற்கு ஒரு உணவு வேணும். எனவே அந்த 2 பருப்புகள் ரெடிமேட் ஃபுட் பேக்கெட். அந்த காந்த களம் முளைப்பதற்கான உணவை உள்ளடக்கிய ஒரு பொட்டலம். அந்த பருப்பு ஒரு 15 நாள் உதிர்ந்து போகும். அப்ப மேற்கொண்டு அது எப்படி வளரணும் என்ற ப்ளூ பிரிண்ட் எல்லாமே அந்த தாவரத்திற்குள் காந்த களமாக அடங்கி இருக்கும். அப்போ வித்து என்ற சொல் நாம் பார்க்கின்ற திரவம் அல்ல, அது ஒரு காந்த அலைக்களம். நம்முடைய மூலாதாரத்திலே, ஜீவாத்மாவிலே இருக்கின்ற காந்த அலைக்களம். நாம் பார்க்கின்ற திரவம் என்பது தாம்பத்தியத்தின் போது உருவாகின்ற இன்ஸ்டன்ட் கன்வர்ஷன் ஆஃப் பயோமேக்னெட்டிக் எனர்ஜி. விதை பைகள் மூலமாகவும் புரோஸ்டேட் கிளாண்ட் மூலமாகவும் உருவாகின்ற திரவம். அது உருவான பிறகு அது வெளியேறி கருவாக மாறும். அப்போ இந்த வித்து என்ற சொல்லுக்கே மகரிஷி அந்த காந்தலைக்களம் என்ற வார்த்தையில நமக்கு விளக்கம் சொன்னாரு. நாங்க புரிஞ்சுக்கிட்டதோ நாங்க பார்த்த வெள்ளை திரவத்தை நினைச்சுக்கிட்டோம். அப்ப வித்து சக்தி ஓஜஸ் மூச்சு போடும்போது அப்படியே உச்சிக்கு போய் ஃபவுண்டன் மாதிரி கீழே விழும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு திகைப்பு இருக்குது, குழப்பம் இருக்குது. அப்ப நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு மகரிஷி நினைச்சு விளக்குனாரு. நாம புரிஞ்சுக்கலன்றது நமக்கும் தெரியல. அப்ப யார் புரிஞ்சுக்க முடியுது? எப்பொருள் யார் யார் வாட்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று யார் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு விளக்கமாகும். அதனால்தான் இந்த மெய்ஞானம் நொண்டியா போனதுக்கு காரணம் என்ன என்றால், நம்முடைய மகான்கள் சுவாமி மாதிரி அவங்க அகக்காட்சியாக கண்ட உண்மைகளை நமக்கு புராணங்கள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக எடுத்து எழுதி வச்சாங்க. இந்த அரைவேக்காடுகள் அதை படிச்சு பார்த்துட்டு அப்படியே நமக்கு கதை விடுறாங்க. நம்ம அறிவுக்கு அதுக்கு மேல சிந்திக்க முடியல. அதுக்கு மேல நமக்கு கேள்வி கேட்டாலே தெய்வ குத்தம்னு அவர் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம சிந்தித்தாலே அது பாவம். நம்ம செய்யறது பாவம் இல்லை, ஆனா கடவுளை பத்தி சிந்திச்சா பாவம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால, அதை நம்புறதுனால தொடர்ந்து உலகம் முழுவதும் ஒரு ஆன்மீக வியாபாரம், ஆன்மீக வியாபாரம் சொல்றத விட மத வியாபாரம் நடக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆன்மீகம் என்பது மதத்துக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ என்ன விளக்கு என்பதை இங்க சொல்றான் பாருங்க. 3வது ஸ்லோகத்துல ஆயிரக்கணக்கான மனிதர்களுள், அதாவது பக்தர்களுள் யாரோ ஒருவன் மன நிறைவு பெற முயல்கின்றான். அப்படி முயல்கின்ற பெருவாய்ப்பு பெற்றவர்களுக்குள்ளும் யாரோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகின்றான். இதுதான் இப்ப நிலைமை. நாம எல்லார் காலையும் விழுந்து வந்திருக்கிறோம். பூஜை புனஸ்காரங்கள் என்று யாராவது தட்டை தூக்கிட்டா போதும், அவர் பெரிய மகானாக பாவித்து
காணிக்கை கொடுத்து காலில் விழுந்து சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு விழுந்துடுறோம். ஆனா கீதை சொல்லுகிறது அப்படி கோடிக்கணக்கான பூசர்கள் எல்லாம் ஞானம் வந்துடாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான கோவில் இருக்குது, ஒவ்வொரு கோயிலும் 10 பூசர் இருக்கிறாங்க. அத்தனை பேர் ஞானம் வந்தா அப்ப எத்தனை ஞானிகள் இருப்பாங்க இந்த உலகத்துல. ஆனா கீதை சொல்கிறது அப்படி எல்லாத்துக்கும் ஞானம் வந்துடாது. ஆயிரக்கணக்கான பக்தர்களுள் யாரோ ஒருவன் என்னை அறிய முயல்கின்றான். அப்படி முயல்கின்ற பெரு வாய்ப்பு அமைந்தவருக்குள்ளும் யாரோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகின்றான். அப்படின்னா கோடிக்கு ஒருத்தன் கூட தேர மாட்டான்னு அர்த்தம். ஏன்னா 1 கோடி மக்களுக்கு ஒரு ஞானி வந்திருந்தால் கூட இன்னைக்கு 700 கோடி மக்களுக்கு 700 ஞானிகள் இருந்திருக்கணும் பூமியில. அப்படி இல்லை. அப்ப கீதை எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறது, பல கோடி மக்களுக்குள் ஒருவனே ஞானி ஆகிறான், மற்றவெல்லாம் வெறும் மணி அடிக்கிறான், மக்களை ஏமாத்துறான். ஸோ இதை புரிந்து கொண்டால்தான் தேவையில்லாத சடங்கு சம்பிரதாயங்களிலிருந்து நாம் வெளிவர முடியும், தகுதியற்ற மக்களின் கால்களை விழுவதையும் தவிர்க்க முடியும். இந்த உண்மை தெரியவில்லை என்றால் விழுவதை தவிர வேறு வழி இல்லை. நான் குறை சொல்லல, அவன் கதி அவ்வளவுதான், அதுக்கு மேல வேலை வர முடியாது. அடுத்த ஸ்லோகத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம், மனம், புத்தி, அகங்காரம், இப்படி 8 விதமாக என் பிரகிருதி பிரிவுபட்டிருக்கிறது. அதாவது பிரகிருதி 2 வார்த்தை நாம புரிஞ்சுக்கணும். புருஷ பிரகிருதி என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏற்கனவே. புருஷ என்றால் அறிவு, தெய்வம். பிரகிருதி என்றால் இந்த பிரபஞ்ச களம். அந்த அறிவாகிய தெய்வம் விரிவு பெற்றதால் தோன்றிய இந்த பிரபஞ்சம், சக்தி களம் பிரகிருதி. அப்போ இந்த பிரகிருதி, இந்த பிரபஞ்சம் 8 விதமாக பிரிவுபட்டிருக்கிறது. என்னெல்லாம்? பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், பஞ்சபூதங்கள். மனம், புத்தி, அகங்காரம். மனசு தெரியும், புத்தி அனுபவங்கள், அதாவது ஆத்மா. அகங்காரம் அகமாக உள்ளே இருக்கின்ற மெய்ப்பொருள். இப்படி அறிவு, மனம், ஆத்மா, இப்படி 8 விதமாக இந்த பிரபஞ்சத்திலே அமைந்திருக்கின்றன. அதாவது பஞ்சபூதங்களும் ஜீவாத்மாவுமாக அமைந்திருக்கின்றன. அடுத்த ஸ்லோகத்துல 5வது ஸ்லோகத்துல இந்த 8ம் என்னுடைய கீழான பிரகிருதி, இதிலிருந்து வேறானதும் உயிரானதுமாகிய என்னுடைய மேலான பிரகிருதியை நீ அறிவாயாக. இந்த ஜகத்தானது அதனால் தாங்கப்படுகிறது. அதாவது சாதாரண மனுஷனுக்கும் 5 புலன் உணர்வுகள் உண்டு. மனசு, புத்தி, உயிர் இதெல்லாம் ஒப்புக்கொள்கிறான். ஆனா இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்ற கேள்வி எழுப்புகின்ற போது அதுக்கு மூலம் தெரிவதில்லை. அதனால சாதாரண மனிதன் பயன் கொள்கின்ற 8 அம்சங்களும் கீழான பிரகிருதிகளே இருக்கு. ஆனா சிறப்பு இல்லை. ஏன்னா கோகின வைரத்துக்கு மதிப்பு தெரியலன்னா கண்ணாடிக்கல் தானே. அது போல ஞானிகளுக்கும் உடம்பு இருக்குது, புத்தி, மனசு, அகங்காரம் இருக்குது, மக்களுக்கும் இருக்குது. ஆனா ஞானி அதை அறிந்து பயன் கொள்கிறான். மற்றவர்கள் அதன் வழி வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அதனால் எங்கிருந்து வந்தனவோ அந்த மூலம் தெரியவில்லை. இதெல்லாம் செகண்டரி ப்ரொடக்ஷன். இந்த தோன்றிய அனைத்தும் ஒரு மூலத்திலிருந்து வந்தது. ஆனா இவை அனைத்திற்கும் மூலம் என்ன, ஆரிஜின் எது? அந்த மூல சக்தி தான் எல்லாவற்றையும் விட சிறப்பு மிக்கது. இந்த பூமியில பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களிலே விண் தான் மற்ற 4 பூதங்களுக்கும் அடிப்படை.
இந்த விண்ணுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு சாமி சொல்றாங்க. சில லட்சம் ஆண்டுகள் இயங்கக்கூடியவை விண், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். அதே போல ஜீவாத்மா நம்முடைய புலன்களுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. அதுதான் சேத்திரஜன் என்று சொல்லுவாங்க. சேத்திரம் என்றால் இயக்க களம், சேத்திரஜன் என்றால் இந்த இயக்க களத்துக்கு மூலமாகவும் இயக்குபவனாகவும் விளைவாகவும் முடிவாகவும் அமைந்திருக்கின்ற தெய்வம், அறிவு. அப்போ சேத்திரஜன் அறிவு, சேத்திரம் இயக்க களம், பிரபஞ்சம், இந்த உடம்பு எல்லாமே சேத்திரம். அதனால்தான் குருச்சேத்திர யுத்தம் என்றால் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு குரூப்புக்கு இடையில நடந்த சண்டை அல்ல. இந்த மனித உடலுக்குள் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே நடக்கின்ற ஒரு தொடர் யுத்தமே குருச்சேத்திரம். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் மகாபாரதம் நமக்கு பயனாகும். 6வது ஸ்லோகத்துல உயிர் அனைத்தும் இவ்விரண்டு பிரகிருதிகளில் நின்று உண்டானவை என்று அறிக. நான் ஜகத்தின் தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் காரணம். இப்போ பஞ்சபூதங்கள் இருந்துதானே உயிர் வந்தது. உயிர் அனைத்துக்கும் இவ்விரண்டு பிரகிருதிகளே மூலம். நான் ஜகத்தின் தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் காரணம். அதாவது விஞ்ஞானத்துல விண்வெளி ஆராய்ச்சின்னு நாம படிச்சிருக்கிறோம். தத்துவமா சொன்னா அர்த்தநாரி, விஞ்ஞானமா சொன்னா விண்வெளி. ரெண்டுக்கும் ஒரே பொருள். சிவசக்தி என்பதும் அர்த்தநாரி என்பதும் விண்வெளி என்பதும் ஒரே இடத்தை குறிப்பிடுகின்ற வார்த்தைகள். இப்படி சுத்த வெளி பிளஸ் விண் சுழல் ஈக்குவல் டு விண்வெளி, சுத்த வெளி பிளஸ் விண் சுழல் ஈக்குவல் டு விண்வெளி. இப்ப சுத்த வெளியே விண்ணாக சுழல்கின்ற களம், சிவமாகிய மூலமே சக்தியாக தோன்றி சிவமும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரி தத்துவமே இந்த பிரபஞ்சம். அதுதான் விண்வெளி என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்போ உயிர் அனைத்தும் இவ்விரண்டு பிரகிருதியிலிருந்து உண்டானவை. சிவம் சக்தி என்ற இரண்டிலிருந்து தான் எல்லாமே தோன்றுகிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் அதே மூலப்பொருள் தான் காரணம். இப்படி அந்த சுத்தவெளியிலிருந்து இறை துகள் தோன்றியது, வீணாச்சு, பஞ்சபூதங்களாச்சு, ஜீவனா மாறுது, மனிதனாகுது, ஒவ்வொன்றுக்கும் இறப்பு வருது. இறக்கின்ற போது மீண்டும் பஞ்சபூதங்கள் பிரிஞ்சு போகுது, மீண்டும் விண்ணு, இறைத்துகள், இறைத்துகள் மறுபடியும் சுத்தோடு கலந்து போகும். அப்போ யதாஸ்தானம் பிரஸ்டாபியாமி, எங்கிருந்து ஒரு தோற்றம் உருவாகிறதோ அங்கேயே போய் மறைந்து விடுகிறது, ஒடுங்கி விடுகிறது. அப்ப தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் ஒரே இடம், அது சுத்தவெளி. இந்த இடத்துல இது கீதை எல்லாத்துக்கும் நானே சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம இதுலயும் பாத்தீங்கன்னா வேதத்திலையும் பேசுற போது விண்தான் உயிர், விண்தான் உயிர் அப்படின்னு பேசுவோம். இப்போ நம்ம செல்போன்ல சார்ஜ் தீர்ந்து போச்சுங்க, அதுக்கு எனர்ஜி வேணும். என்ன பண்றோம்? சார்ஜர் எடுத்து பிளக்ல போட்டு அது சார்ஜ் வந்துடுது. அது விண் பொருள், விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விண் பொருள். அதுக்கு சார்ஜ் வந்து மின் சக்தியிலிருந்து கிடைச்சது. இப்ப நாம ஜீவன்கள், உயிர். இப்ப விண் தான் உயிர். இப்ப நம்ம டயர்டா போயிட்டா பிளக்ல 2 விரல் வச்சுட்டீங்கன்னா சார்ஜ் ஆகுமா, செத்து போகுமா? விண்தான் உயிர், சார்ஜ் ஆக வேண்டியது என்ன பிளக்ல கை வச்சுக்கிட்டா? அப்ப விண்தான் உயிர் என்றாலும் அந்த உயிராக மாறியதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த மிடில் பாத்,
அந்த இடையில என்ன நிகழ்ந்தது என்பதை புரிந்து கொண்டால்தான் எப்படி விண் உயிரா மாறுச்சு அப்படின்றதுல விளக்கம் கிடைக்கும். அதுல 3 காரணிகள் உண்டு. ஒரு விண் என்ற ஆற்றல் எப்படி உயிர் என்ற ஜீவனாக மாறியது என்றால் அதற்கு 3 பண்புகள் உண்டு. 27 நட்சத்திர தொகுதியிலிருந்து வருகின்ற அலைவீச்சு, இந்த சூரிய குடும்பத்தின் நவக்கோளிலிருந்து வருகின்ற அலைவீச்சு, இந்த பூமியின் பஞ்சபூதங்கள் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தை தொட்ட போது தோன்றிய அலைவீச்சு, இந்த 3 சேர்ந்ததுனால்தான் இந்த பூமிக்குள் விண் உயிராக மாற்றம் பெற்றது. அந்த ஆற்றலோட லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் இணைந்த போது அது உயிராச்சு, நுண் உயிராச்சு, ஜீவனாச்சு. அந்த ஜீவன் பெருகி தாவரங்கள், பிறகு 5 வரைக்கும் உள்ள ஜீவராசியில் கடைசியில் மனிதனாக வந்து நிறைவு பெற்றிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய விளக்கம்! இது எல்லாம் ஜஸ்ட் ஒரு 4 வார்த்தைகள்ல இங்க முடிச்சுட்டாங்க. இதை படிச்சு யாருக்கு விளக்கம் சொல்ல முடியும் பிரபஞ்ச உயிரின தன்மாற்ற வரலாற்றை? இதுதான் கீதைக்கும் வேதத்திற்கும் உள்ள மிகப்பெரிய பேதம். இதை தொடர்ந்து அடுத்த 7வது ஸ்லோகத்தை அடுத்த வாரம் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அன்பர்களே, நமக்கு கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக வேதாத்திரியம், கீதையும் ஞான யோகமும் கீதையும் வேதாத்திரியமும் என்ற தலைப்பில் அவர்கள் சிறப்பான சிந்தனை வழங்கியிருக்காங்க. அது தொடர்பு நாம் அடுத்த வார நிகழ்வில் இருப்போம். இதில் உங்களுக்கு ஐயங்கள், கேள்விகள் இருந்தாலும் ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்று இரவின் மடியில் இரவு 8 மணிக்கு ஆன்ம தூய்மை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த நிகழ்வை திருச்சியிலிருந்து பேராசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் நடத்த இருக்கிறார்கள். 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு. 6:30க்கு ஆயுதவம், 6:15க்கு ஞானக்கவி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்வோம். இல்ல அன்பர்கள் சப்ரீஸ் ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா அன்மியூட் பண்ணிக்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா ஐயா. இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்பீச்சுங்க ஐயா. ஒவ்வொரு தடவை இப்படிதான் இந்த நுணுக்கமா சிந்திக்கிறீங்கிறது எனக்கு வியப்பா இருக்கு. ரொம்ப நன்றி, நல்லா இருந்தது ஐயா. என்னோட நேத்து நீ போன் பண்ணும்போது நான் மறுபடியும் தூத்துக்குடிக்கு போயிட்டு தூத்துக்குடில இருந்து மறுபடியும் கோயிலுக்கு வந்துட்டு இருந்தேன். ஆமா, வண்டியில வந்துகிட்டு இருந்து சத்தங்க ஹெட்போனை மாட்டல. அதுக்கப்புறம் தான் நீ இப்போ சத்தம் கட்ட மாதிரி இருக்குன்னு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு சரி போய் பேசிக்கணும் அப்படின்ட்டு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா யாரோ பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா. எனக்கு என்னோட கேள்வி என்னன்னாங்க ஐயா, அந்த இப்போ வந்து எனக்கு என்னன்னாங்க ஐயா, இப்போ நீங்க சொல்றது உண்மைதான், செயல் விளைவோட தெரிஞ்சு இது பண்ணணும் அப்படின்னு. ஆனா இப்போ வெளியில இருக்கவங்க எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கிறத தவிர வேற எது சொன்னாலுமே குடும்ப, ஃபேமிலி, சமூகம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு எங்க சொந்தத்திலேயே எவனும் பெருசா அங்கீகரிக்கிற மாதிரி தெரியலங்க ஐயா. அந்த பணம் அதை நினைச்சு ஓடுறதே இருக்கு. எங்க மாமியார் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அது எப்படிங்க ஐயா, அது ஒரு கண்டென்மெண்டா நம்ம மனசு வாழனா கூட இவங்க விட மாட்டாங்க மாதிரி தெரியுது. எப்படிங்க அந்த நிறைவை கொண்டு வருது மனதில்? ஏன்னா இப்போ போயிட்டே இருக்க சொல்ற மாதிரி இருக்கு, குதிரை மாதிரி சேர்த்து வைக்கணும். நாம வந்து மன்றதுக்கு அப்புறம் சரி தேவையானதோட இருந்துக்கலாம், தங்கெல்லாம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா கூட அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னோட சொந்த குடும்பத்தினரே ஒத்துப்பாங்களான்னு தெரியலங்க. எப்படி கஷ்டமா இருக்கு டிரா பண்ண. ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது 99.4% அப்படித்தாங்க இருப்பாங்க. நீங்க வந்து ஞான மார்க்கத்துக்கு வர்றது அவ்வளவு லேசான விஷயம் இல்லை. பெரிய பிரம்ம பிரயத்தனம் பண்ணினாதான் நம்ம வந்து கொஞ்சம் அதுல போக முடியும். அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் துணிச்சலா இறங்க வேண்டியதுதான். இதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு ஒத்து வரவங்க கூட நம்ம ஒத்து வந்துக்கிட்டு கொஞ்சம் மற்றவங்க எல்லாம் விளக்கம் சொல்லணும். கேட்டா கேட்பாங்க, சில நாள் பார்ப்பாங்க, அப்புறம் எவர் சொன்னா கேட்க மாட்டாங்க சொல்லி விட்டுருவாங்க. அது டீத்திங் ப்ராப்ளம் சொல்ற மாதிரி ஆரம்ப கட்டத்துல சில இருக்கத்தான் செய்யும்.
நம்ம தொடர்ந்து பேச செய்ய அவர் அப்படிதான் அப்படி விட்டுருவாங்க ஒரு கட்டத்துல. அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து ரெண்டு கடையில போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஒரு ஸ்டேஜ் வந்து சரியா போயிடுங்க. அப்படியே வந்தா கூட ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா இங்க இந்த சமூகத்தில் ஒத்து போய் தானே ஆகணும். நம்ம அளவில் தெளிவா இருக்கலாமே தவிர மற்றவங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்கய்யா. நம்ம இவ்வளவு பேசுறோம்னா நம்ம இங்கத்தானே பேச முடியுது. நான் வெளியே யார்கிட்ட பேச முடியுமா? நம்ம மன்றத்துல நண்பர்கள் கேட்கிற இடத்துல நம்ம பேச முடியும். இதே நம்ம சொந்த பந்தக்கிட்ட சொன்னா கேட்பாங்களா? மாட்டாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் தான் அது. ஸோ அதை அப்படியே அதையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். வேற வழி இல்லை. ஓகேங்களா ஐயா? வாழ்க்கொளமுடன் ஐயா. கேக்குதா? பேசுங்கய்யா. கேக்குது. அதாங்கய்யா ஐயா கேட்ட கேள்வி. வாழ்க்கொளமுடன். வாழ்க்கொளமுடன். சொல்லுங்கய்யா. ஹலோ. வாழ்க்கொளமுடன். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. உங்க உடைய ரொம்ப அருமையா இருக்கு. அப்புறம் எனக்கு ஒரு கேள்வியா, இப்போ எல்லா நாளும் நல்ல நாள் தான் சொல்றாங்க. அப்புறம் ஏன் ஐயா நல்ல நேரம் குளிகை யமகண்டம் ராகுகாலம் அப்படின்னு இருக்காங்க? எல்லா நாளும் நல்ல நாள்னு இல்லையம்மா. நம்ம சொல்றோமே தவிர இயற்கை நீதியில கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து நேரம் மாறுபடும். அதனால அதுக்குன்னு வகுத்திருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். இது வந்து நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி வகுத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் செய்யற போது அந்த காரியங்கள் நல்லபடியா முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் வரும்போது இயல்பாக நடந்து போயிடும். நாம அந்த நிலைமையில இல்லாம வந்து நம்ம பிளான் பண்ணி எல்லாம் பண்றதுனாலதான் இது நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இது பார்க்காமயே கூட நல்ல நேரத்துல தானே அமையும். நீங்க இயற்கையோடு இணைந்து போயிட்டீங்கன்னா நீங்க நேரமே பார்க்க வேண்டாம். ஆனா அந்த காரியம் நடந்த நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல நேரமா தான் இருக்கும். அதுல பார்க்காம அமைஞ்சு போகும் இயற்கையிலேயே. அதுக்காக நம்ம தெரியாதவங்க என்ன பண்றது, நம்ம போய் ஜோசியர்கிட்ட கேட்டுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. நன்றிம்மா. வாழ்க்கொளமுடன். வாழ்க்கொளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, உங்க சொற்பொழிவு எப்படி அதை சொல்றதுன்னே தெரியலங்கய்யா. இருந்தாலும் ஒரு 3/4 மணி நேரம் அந்த இறையோடையே ஒன்ற வைக்கிறீங்க ஐயா. சிறப்பு தன்மைய ஒரு வார்த்தை சொல்லுவோங்கிறதுக்காக தாங்க ஐயா. ஒன்னும் டவுட்டுக்காக நான் இது பண்ணலங்கய்யா. அப்படியே தெரியலங்கய்யா. அந்த ஒரு அருமையான ஒரு நிலையை ஏற்படுத்தினீங்க ஐயா. மகர் 2 மகர் சேர்ந்துறாங்க. காயத்ரி மகர்ஷி இருக்கிறாங்க, வியாச பகவான் இருக்கிறாரு. அப்ப 2 மகன் இணைங்கும் போது நமக்கு அந்த எக்ஸ்ட்ரீ வரும், தானே வந்துருமல்லம்மா. நீண்ட நாள் நீங்க இருந்து எங்களை போன்றவர்கள் எல்லாம் உணர்வை கொண்டு வரணுங்கய்யா. மேல மேல மண்டலத்துக்கும் உங்களுக்கும் நன்றி கொள்ளுங்கய்யா. வாழ்க்கை. நன்றிமா. வாழ்க்கை. ஐயா நிறைய பண்ணிடலாங்களா ஐயா? பண்ணிடலாமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, நமக்கு கடந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாக இன்றைய ஞான யோகமும் கீதையும் வேதாத்திரியம் என்ற தலைப்பில் ஐயா சிறப்பான சிந்தனை பண்ணியிருக்காங்க. இப்ப ஐயா அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களாக கூறி நாம் நிறைவு செய்வோம். அனைவரும் துரிய நிலையிலிருந்து ஐயா அவர்களுக்கு வாழ்த்துவோம். இன்றைய நிகழ்வை நடத்தி தந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முதுநிலை பேராசிரியர் வி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். முதுநிலை பேராசிரியர் வி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். முதுநிலை பேராசிரியர் வி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவருடைய அருத்தொண்டு வாழ்க வளமுடன்.
அவருடைய தொண்டு மென்மேலும் சிறக்க இறையர்களும் குருவர்களும் ஐயாவுக்கு துணை புரியட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. நன்றி. நன்றிமா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்து கொள்வோம். உலக நல வாழ்த்து ஆடியோவில் வருது. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க